ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வீடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே வீடியோவை காணும் ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக மாறட்டும். லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம் 55வது வசனம். தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வேதத்தை கேட்கும் பொழுது ஆதரிக்கும் தேவன். இந்த நாளில் செய்தியுடைய தலைப்பு தேவன் ஆதரிக்கிறவர். யாராய் இருந்தாலும் சரி, ஆதரவு இல்லாமல் இருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு இயேசு சொல்றார், நான் உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்கிறார். அன்பையான சகோதரனே சகோதரியே, அது தேவன் இஸ்ரவேலர்களை விதமாக ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலரை ஏன் ஆதரித்தார் என்று வேத வசனத்தில் ஆராய்ந்து அறிந்து பார்ப்போமானால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வேத வசனத்தில் ஆபிரகாமுக்கு பிறந்தது ஈசாக்கு, ஈசாக்குக்கு பிறந்த நபர் ஏசா, யாக்கோப் என்று இரண்டு பேரும் பிறந்தார்கள். இரண்டு பேரில் மூத்தவன் ஏசா. ஏசாவுக்கு தான் சொந்தமானது சேஷ்டபுத்திர பாகம். இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் வைத்திருந்தான். அவன் மூத்தவனாக பிறந்தபடினாலே இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் வைத்திருந்தான். ஆனால் ஒரு இளையவனாக பிறந்த யாக்கோபுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகம் கிடையாது. அதனால அந்த சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு தகப்பனுடைய சொத்துல இரண்டு வகையான சொத்துக்கள் உண்டு. மூத்தவனா இருக்கிறபடினால, ஒன்று அவனுக்கு ஈசாக்குக்கு பிறந்தபடினாலே 2 வகையான சொத்துக்கள் அவனுக்கு உண்டு. ஆகையினால இவன் யாக்கோபு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல் கவனமா இருந்தான். ஆனால் ஏசாவோ அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவரே, இந்த நாளில் சேஷ்டபுத்திர பாகம் என்பது அவனுடைய ரட்சிப்பை அவன் இலவசமாய் கிடைக்கப்பட்டதே அவன் அலட்சியமாய் எண்ணினான். ஆகையினாலே பின்னொரு நாட்களில் பெரிதான ஆசீர்வாதங்களை இழந்தான். எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை இழந்தான் என்றால், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் என்று சொல்ல வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இப்படி இளையவன் பெயரை குறிப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. காரணம் என்னவென்றால், ஒருவேளை சாப்பாடை அவன் என்ன செய்யவில்லை, இழக்கவில்லை. ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இலவசமாய் கிடைக்கப்பட்டது விட்டுவிட்டான். அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு உனக்கு இலவசமாய் கிடைக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. இந்த ரட்சிப்பை நீ இலவசமாய் கிடைக்கிற இந்த ரட்சிப்பை அலட்சியமாக வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளுவாயானால் தேவன் உனக்கு மேன்மையான காரியமான அற்புதங்களை செய்ய முடியாது. கர்த்தர் உன்னை ஆதரிக்க முடியாது. அன்பையான சகோதரனே, நீ யாரை ஆதரித்தார் என்றால் இஸ்ரவேலர்களை ஆதரித்தார். அவர் சாப்பாடுகளை வெறுத்து கர்த்தரே போதும் அவர் என்று சொல்லி வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் ஆதரிக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, உன்னை கர்த்தர் ஆதரிப்பாராக. இந்த நாளிலும் நீயும் இந்த ரட்சிப்புக்குள்ள கடந்து வருவாயானால் இந்த இயேசுவை ஆதரிப்பார். இன்றைக்கு உனக்காக ஜெபிக்கிறேன். ஆதரவு இல்லாமல் இருக்கிற உனக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்கிறது. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நான் ஆதரவு இல்லாமல் இருக்கிறையா, என்னை ஆதரிப்பீரா என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயா. இந்த கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவனே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். துதி மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, இந்த நாளிலும் ஆதரவு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா, ஆதரவு கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்டி தகவனை ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்ய இயேசுப்பா, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.